வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி சர்க்கார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 8th ஸ்டாண்டர்ட் தமிழ்ல இயல் 1 வந்து பார்க்க போறோம். தமிழ் இன்பம். இதுல எப்பவும் போல 2 கவிதை பேழை, உரைநடை, அதே மாதிரி இலக்கணம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதுல என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறதையும் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து கவிதை பேழையில தமிழ் மொழி வாழ்த்து. இந்த தமிழ் மொழியை எப்படி வாழ்த்திருக்காங்க? மொழி அப்படிங்கிறது வந்து கருத்தை அறிவிக்கக்கூடிய கருவி மட்டும் கிடையாது, மக்களோட பண்பாட்டோட நெருங்கிய தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தமிழ் மொழியை வந்து உயிரா கருதி போற்றி வளர்த்திருக்காங்க. இந்த புலவர்கள் வந்து தமிழ் மொழியை எப்படி பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே, வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடு வன்மொழி வாழியவே, ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே, சூழ்களி நீங்க தமிழ் மொழி ஓங்க துளங்குக வையகமே, தொல்லை வினை தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே, வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே, வானம் அறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. இந்த பாடலை எழுதினவர் யாரு அப்படின்னா பாரதியார். ஓகேங்களா? இப்ப நம்ம பார்த்திருக்கிறது பாரதியாருடைய பாடல். இதோட பொருள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்திடலாம். சொல்லும் பொருளும். நிரந்தரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், காலம் முழுமையும். அதே மாதிரி வைப்பு அப்படின்னா, வைப்பு அப்படிங்கிறது வந்து நிலப்பகுதி. சூழ்களி அப்படின்னா சூழ்ந்துள்ள அறியாமை இருள். வன்மொழி அப்படின்னா வளம் மிக்க மொழி அப்படின்னு அர்த்தம். இசை அப்படின்னா புகழ் அப்படின்னு அர்த்தம். தொல்லை அப்படிங்கிறதுக்கு பழமை அல்லது துன்பம் அப்படின்னு 2 அர்த்தம் இருக்கு. இந்த பாடலை வந்து நம்ம பாடும் போதே நமக்கு தெரியுது, தமிழ் மொழி வந்து எல்லா காலத்திலயும் வாழணும் அப்படிங்கிறது தான் இதை வந்து சொல்லியிருக்காங்க பொதுவா. 7 கடல்களால சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன்னோட இலக்கிய மனத்தை பரவ செஞ்சு இந்த தமிழ் மொழி வாழணும். எங்களோட தாய்மொழி ஆகிய தமிழ் மொழி வந்து உலகத்துல இருக்கக்கூடிய உலகம் உள்ள வரைக்கும் வாழணும், எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும் இதனால அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்காரு. அதே மாதிரி பொருந்தாத பழைய கருத்துகளால உண்டாகக்கூடிய துன்பங்கள் நீங்கி தமிழ்நாடு வந்து ஒளிரணும், தமிழ் மொழி வாழணும், தமிழ்நாடும் ஒளிரணும் அப்படின்னு வந்து பாரதியார் வந்து பாடியிருக்காரு. நூல்வெளின்னு பார்த்துட்டோம்னா இவர் வந்து கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்தவாதி, சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர் அப்படின்னா பன்முக ஆற்றல் கொண்டவர். சி. சுப்பிரமணிய பாரதியார் இவரோட ஃபுல் நேம். இந்தியா விஜயா இந்த மாதிரியான இதழ்களை நடத்தியிருக்காரு. விடுதலை போருக்கு இது வந்து உதவி இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி 7th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்போம். முதல் அந்த கார்ட்டூன் வந்து இந்தியா அப்படிங்கிற இதழ்ல தான் வந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்து கவிதைகள் மட்டும் இல்லாம உரைநடை நூல்களையும் எழுதியிருக்காரு. சந்திரிகையின் கதை, அப்புறம் தராசு, இந்த 2மே வந்து பாரதியார் எழுதிய உரைநடை நூல்கள். வசன கவிதைகளையும் சீட்டு கவிகளையும் எழுதியிருக்காரு. சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன் அப்படின்னு பாரதிதாசன் வந்து பாரதியார புகழ்ந்திருக்காரு. இந்த பாடல் வந்து பாரதியார் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்புல தமிழ் மொழி வாழ்த்து அப்படிங்கிற தலைப்புல இருந்திருக்கு. அதுதான் நம்ம இப்ப பார்த்தோம். இதோட மதிப்பீடு பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி ஒரு அந்தாதி இருக்கு, செந்தமிழ் அந்தாதி. செந்தமிழே செங்கருமே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே. இந்த மாதிரி மேற்கோள் வந்து யார் எழுதினது அப்படின்னு கேட்டாங்கன்னா து. அரங்கன் அப்படிங்கிற கவிஞர் வந்து எழுதியிருக்காரு. முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே மூவேந்தர் அன்பே எழில்மகவே எந்தம் உயிர், உயிரும் நீ மெய்யும் நீ ஓங்கும் அறமம் பயிரும் நீ இன்பம் நீ அன்பு தருவும் நீ, வீரம் நீ காதல் நீ ஈசன் அடிக்கு நல் ஆரம் நீ யாவும் நீயே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மொழியை வந்து பாடி புகழ்ந்திருக்காரு அரங்கன். இப்ப மதிப்பீடு பார்த்தலாம். மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கக்கூடிய சொல் வந்து வைப்பு. வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி அப்படின்னு அர்த்தம். என்றென்றும் அப்படிங்கிற சொல்ல பிரிச்சு எழுத கிடைக்கிறது என்று கூட்டல் என்றும். ஓகேங்களா? வானம் அளந்தது அப்படிங்கிறத நம்ம எப்படி பிரிப்போம்னா வானம் கூட்டல் அளந்தது அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்போம். அதே மாதிரி அறிந்தது கூட்டல் அனைத்தும் அப்படிங்கிறத அறிந்ததனைத்தும் அப்படின்னு சேர்த்து எழுதுவோம். வானம் கூட்டல் அறிந்த அப்படிங்கிறது வந்து வானம் அறிந்த அப்படின்னு சேர்த்து எழுதுவோம். மோனை சொற்களை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. மோனைனா முதல் எழுத்து ஒரே மாதிரி வரக்கூடிய சொற்கள். அடுத்த கவிதை பேழை வந்து தமிழ் மொழி மரபு அப்படிங்கிறது.
சோ வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறைய வந்து ஒழுக்கம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி மொழிக்குரிய ஒழுங்குமுறைய மரபு அப்படின்னு சொல்றோம். சோ மரபு அப்படிங்கிறது என்னன்னா மொழிக்குரிய ஒழுங்குமுறை. சோ செய்யுளுக்கும் மரபு வந்து இருக்கு. ஒரு செய்யுள் வந்து இப்படிதான் இருக்கணும், ஒழுங்குமுறையோட இருக்கணும் அப்படிங்கறத வந்து தொல்காப்பியம் வந்து சொல்லுது. சோ தொல்காப்பியத்துல என்ன மாதிரியான மரபுகள் பத்தி சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு ஐந்தும். இதை நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு மேற்கோள்ல ஒரு பாடப்பகுதியில பார்த்திருப்போம். அதாவது உலகம் வந்து ஐம்பூதங்களையும் உள்ளடக்கியது அப்படிங்கிற அறிவியல் உண்மையை கூறும் நூல் எது அப்படின்னு கொஸ்டின் கூட நம்ம படிச்சிருக்கோம். சோ அது வந்து தொல்காப்பியம். அதுதான் இங்க வந்து கொடுத்திருக்காங்க. நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலன். இருதிணை ஐம்பால் இயல்நெறி வழா அமை திருவியில் சொல்லோடு தலா அல் வேண்டும் அப்படின்னு தொல்காப்பியர் வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மரபு நிலை திரிதல் செய்யுட்கு இல்லை. செய்யுள் வந்து அதோட மரபுல இருந்து மாறாம இருக்கணும். அதுதான் இதோட பொருள். மரபு வழிபட்ட சொல்லின் ஆன. சோ இதுவும் தொல்காப்பிய வரிதான். மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும் அப்படிங்கறதும் தொல்காப்பியத்தோட மேற்கோள் தான். சோ இது எல்லாமே தொல்காப்பியத்திலிருந்து சொல்லப்பட்டது. இப்ப இதோட பொருள் பார்த்தலாம். விசும்பு அப்படின்னா வானம், மயக்கம் அப்படின்னா கலவை, இருதிணை அப்படிங்கிறது உயர்திணை அக்ரணி, வளா அமை அப்படின்னா தவறாமை அப்படின்னு அர்த்தம். ஐம்பால் வந்து நமக்கு தெரியும், ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். மரபு அப்படின்னா வழக்கம் அப்படின்னு அர்த்தம். திரிதல் அப்படின்னா மாறுபடுதல். செய்யுள்னா பாட்டு, தலா அல் அப்படின்னா தழுவுதல், அதாவது பயன்படுத்துதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னா, இந்த உலகம் எப்படி நிலம், நீர், தீ, காற்று, வானம் இது எல்லாம் சேர்ந்த கலவையா இருக்கு. உலகில் தோன்றிய பொருட்கள் எல்லாமே இந்த ஐம்பூதங்களோட சேர்க்கையால உருவானதுதான். உலகத்து பொருட்களை 2 திணைகளாகவும் 5பால்களாகவும் பாகுபடுத்தி கூறுறது தமிழ் மொழியோட மரபு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பார்ட்டோட அர்த்தம். செகண்ட் பார்ட்டுக்கு வந்து திணைப்பால் வேறுபாடு அறிஞ்சு இந்த உலக பொருட்களை நம்மளோட முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மரபான சொற்களை தான் செயல்கள்லயும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தொல்காப்பியர். தமிழ் மொழி சொற்கள்ல வழங்குதல்ல இந்த மரபு மாறினா பொருளே மாறிடும் அப்படின்னும் தொல்காப்பியர் வந்து சொல்லியிருக்காரு. சோ இதுல ஒரு சின்ன பாக்ஸ் இன்ஃபர்மேஷன், அளபடைனா என்னன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு சில எழுத்துக்களை ஒரு புலவர்கள் வந்து அந்த ராகமா பாடுறதுக்காக அதுக்குரிய மாத்திரை அளவை விட நீண்டு ஒலிக்குமாறு பயன்படுத்துறதுதான் அளபடை. இந்த பாடல நம்ம மேல படிச்ச பாடல பார்த்துட்டோம்னா வளா அமை, அதே மாதிரி தலா அல் அப்படின்னு சொல்லிட்டு 2 வார்த்தைகள் வந்து பயன்படுத்திருக்காங்க. இதுல லா அப்படிங்கிற எழுத்து 3 மாத்திரை அளவை நீட்டி ஒலிக்கிறதுக்காக பக்கத்துல ஆ அப்படிங்கிற எழுத்தை வந்து சேர்த்திருக்காங்க. சோ இந்த தலா அல் அப்படிங்கிறது வந்து 3 மாத்திரை அளவு நீண்டு ஒலிக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி உயிர் எழுத்தை நீண்டு ஒலிப்பதை உயிரிழப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது ஆ அப்படிங்கிற எழுத்தை சேர்த்திருக்கிறதுனால இது வந்து உயிரிழப்படை. இப்ப தொல்காப்பியத்தோட நூல்வழி பார்க்கலாம். தொல்காப்பியத்தோட ஆசிரியர் வந்து தொல்காப்பியர். தமிழ்ல இது நமக்கு கிடைச்ச மிக பழமையான இலக்கண நூல். இந்த நூல் வந்து எழுத்து, சொல், பொருள் அப்படின்னு 3 அதிகாரங்களை கொண்டிருக்கு. ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்களை கொண்டது. பொருளதிகாரத்துல மரபியல் அப்படிங்கிற ஒரு பகுதியில இருக்கக்கூடிய 3 பாடல்களை தான் நம்ம இங்க பார்த்தோம். 91, 92, 93. ஓகேங்களா? இப்ப நம்ம பார்த்தது வந்து பொருளதிகாரத்துல மரபியல் அப்படிங்கிற பகுதி. அடுத்து தெரிந்து கொள்வோம் சொல்லிட்டு இளமை பெயர்கள் கொடுத்திருக்காங்க. புலினா பரல், புலியோட குட்டி வந்து பரல் அப்படின்னு சொல்லுவோம். சிங்கம் வந்து குருளை, யானை வந்து கன்று, யானை குட்டின்னு சொல்ல மாட்டோம், யானை கன்று அப்படிங்கிறது தான் கரெக்டானது. பசு வந்து கன்று, ஆடு வந்து குட்டி. ஒளி மரபுன்னு பார்த்துட்டோம்னா புலி வந்து உருமும், சிங்கம் வந்து முழங்கும், யானை வந்து பிளிரும், பசு வந்து கதரும், ஆடு வந்து கத்தும். அடுத்து இதோட மதிப்பீடு பார்க்கலாம். பறவைகள் வந்து விசும்பில் பறந்து செல்கின்றன. விசும்புனா வானம் அப்படின்னு அர்த்தம். இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு. இருதிணை அப்படிங்கறத வந்து 2 கூட்டல் திணை அப்படின்னு பிரிப்போம். அதே மாதிரி ஐம்பால் அப்படிங்கறத வந்து 5 கூட்டல் பால் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்போம். அடுத்த பகுதி வந்து உரைநடை. உரைநடையில நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து இருக்கு. அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த உரைநடை வந்து தமிழ் வரி வடிவ வளர்ச்சி. தமிழ் மொழி வந்து எப்படி அதோட வடிவங்கள் வந்து மாறிட்டே வந்தது ஆரம்ப காலத்துல இருந்து அப்படிங்கிறது தான் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து மனிதன் வாழ்ந்த காலத்துல
தன்னோட கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சைகைகளை தான் பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் ஒலிகளை வந்து பயன்படுத்தினாங்க. ஸோ இந்த ஒலிகள் வந்து பயன்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் காலப்போக்குல அது வந்து பேச்சு மொழியா உருவாச்சு. ஸோ எழுத்து வந்து எப்படி தோன்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து எழுத்துக்கள் அப்படியே தோன்றல. ஃபர்ஸ்ட் வந்து குறியீடுகளா தான் பொறிச்சு வச்சாங்க. தன்னோட கருத்துக்களையும் எண்ணங்களையும் வெளிப்படுத்த ஃபர்ஸ்ட் குறியீடுகளா எழுதினாங்க. இந்த எழுத்து வடிவம் இதுதான் வந்து எழுத்துக்களோட தொடக்க நிலை வடிவமா இருக்கு. அடுத்து எழுத்து அப்படிங்கிறது வந்து ஒளியையோ வடிவத்தையோ குறிக்காம பொருளோட ஓவிய வடிவமா இருந்துச்சு. ஸோ இத வந்து ஓவிய எழுத்து அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா ஒளி எழுத்து. அதாவது ஒரு சவுண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஒவ்வொரு விஷயமா சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்போ வந்து ஒரு ஒலிக்கு ஒரு எழுத்து, ஒரு சவுண்டுக்கு ஒரு எழுத்து அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சாங்க. அதுதான் இரண்டாவது நிலை, ஒலி எழுத்து நிலை அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்றாங்க. ஸோ இதுல ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லுதுன்னா, கல்வெட்டுக்கள்ல இருக்கக்கூடிய எழுத்துக்களோட அமைப்பு அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஷா அப்படிங்கிற வடமொழி எழுத்து வந்து கல்வெட்டுல காணப்படுது. அதே மாதிரி மெய்யெழுத்தை குறிக்கிறதுக்கு வந்து புள்ளிகள் வந்து பயன்படுத்தப்படல. அதே மாதிரி எகர ஒகர குறில் நெல் வேறுபாடு எதுவும் காட்டப்படல. ஸோ இது வந்து படிக்கிறவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கரெக்டா வச்சு படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ தமிழ் எழுத்துக்கள் வந்து பார்க்கலாம். ஸோ தமிழோட வரி வடிவங்கள் வந்து எப்ப வந்துச்சு அப்படின்னா, அச்சுக்கலை அப்படிங்கிறது தோணுனதுக்கு அப்புறம் தான் தமிழர்களோட எழுத்துக்கள் வந்து இப்போ இருக்க நிலையான வடிவத்துக்கு வந்துச்சு. தமிழ் எழுத்துக்கள்ல பழைய வரி வடிவங்கள்ல வந்து கோவில்ல இருக்க கருங்கல் சுவர்களையும் செப்பேடுகளையும் நம்ம காண முடியுது. கல்வெட்டுக்கள் வந்து 3ஆம் நூற்றாண்டுல இருந்து கிடைக்குது. அதே மாதிரி செப்பேடுகள் வந்து 7ஆம் நூற்றாண்டு முதல் நமக்கு கிடைக்குது. இந்த கல்வெட்டுக்கள் செப்பேடுகள் இந்த ரெண்டுத்துலயுமே வந்து வட்டெழுத்து தமிழ் எழுத்து அப்படின்னு 2 வகையான எழுத்துக்கள் வந்து நமக்கு கிடைக்குது. இதுல வட்டெழுத்து அப்படிங்கிறது என்னன்னா, வளைந்த கோடுகளால அமைஞ்ச மிக பழமையான தமிழ் எழுத்துக்களை தான் நம்ம வட்ட எழுத்து அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ தமிழ் எழுத்து அப்படிங்கிறது இப்போ நம்ம எழுதுறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் புரியக்கூடிய எழுத்துக்களை வந்து தமிழ் எழுத்து அப்படின்னு வந்து சொல்றோம். சேர மண்டலம் அப்புறம் பாண்டிய மண்டலம் இந்த மாதிரியான இடங்கள்ல 8ஆம் நூற்றாண்டுல இருந்து 11ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கிடைக்கக்கூடிய சாசனங்கள்ல வட்டெழுத்துக்கள் தான் அதிகமா இடம்பெற்றிருக்கு. ஸோ சேர மண்டலம் பாண்டிய மண்டலம் ரெண்டுத்திலுமே வந்து எழுதப்பட்ட சாசனங்கள்ல வட்டெழுத்துக்கள் தான் இடம்பெற்றிருக்கு. முதலாம் ராஜராஜ சோழனோட ஆட்சி காலமான 11ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் கிடைக்கக்கூடிய கல்வெட்டுக்கள்ல தமிழ் எழுத்துக்கள் வந்து காணப்படுது. ஸோ யாரோட காலத்துக்கு அப்புறம் தமிழ் எழுத்துக்கள் வந்து கல்வெட்டுக்கள்ல இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா, முதலாம் ராஜராஜ சோழன். ஓகேங்களா? அதே மாதிரி கடைச்சங்க காலத்துல தமிழகத்துல எழுதப்பட்ட எழுத்துக்களை வந்து கண்ணெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது புக் பேக்ல கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. கடைச்சங்க காலத்துல எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் வந்து கண்ணெழுத்துக்கள். இந்த மாதிரி கண்ணெழுத்துக்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம எது மூலமா தெரிஞ்சுக்கிறோம்னா, சிலப்பதிகாரம் நூல் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். ஸோ சிலப்பதிகாரத்துல கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி அப்படிங்கிற ஒரு வரி இருக்கு. ஸோ அது மூலமா நமக்கு கண்ணெழுத்து இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இந்த வரி வடிவத்தோட வளர்ச்சி எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஸோ எழுத்துக்கள்ல தொடர்ந்து பல மாற்றங்கள் வந்து ஏற்படுது. இந்த மாதிரி ஏற்பட்ட எழுதப்படும் பொருட்களோட தன்மையும் அழகுணர்ச்சி காரணமா ஒரு எழுத்தை வந்து அழகா குறிப்பிடணும் அப்படிங்கிறது காரணமாகவும் இந்த மாதிரி மாற்றங்கள் வந்து ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. பழங்காலத்துல கற்பாறை, செப்பேடு, ஓலை இந்த மாதிரியான சில பொருட்கள் மீதுதான் எழுதினாங்க. தமிழ் மொழியை எழுதுறதுக்கு வந்து 2 வகையான எழுத்துக்கள் வந்து வழக்குல இருந்துச்சு அப்படின்னு சொல்றோம். அரச்சலூர் கல்வெட்டு தான் இதற்கு சான்று அப்படின்னு சொல்றாங்க. சார் 2 வகையான எழுத்துக்கள் இருந்ததுக்கு எது சான்றுனா அரச்சலூர் கல்வெட்டு. இந்த கல்வெட்டுல தமிழ் எழுத்தும் இருக்கு, வட்டெழுத்தும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாறைகள்ல செதுக்கும் போது வளைகோடுகளை பயன்படுத்தினாங்க. வளைகோடுகளை பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறதுக்காக நேர்கோடுகளை பயன்படுத்தினாங்க. ஸோ பாறைகள்ல நேர்கோடுகளை பயன்படுத்தி எழுதினாங்க. ஓலைகள்ல வந்து பார்த்துட்டோம்னா நேர்கோடுகளையும் புள்ளிகளையும் எழுத முடியாது. அதனால ஓலைகள்ல வளைகோடுகளை பயன்படுத்தி எழுதினாங்க. ஸோ சில எழுத்துக்களை அழகுபடுத்துவதற்காக அவற்றோட மேற்பகுதியில குறுக்கு கோடும் போட்டு வச்சிருந்தாங்க. ஸோ அந்த காலத்துல தமிழ் எழுத்து வந்து இப்படிதான் எழுதினாங்க. அடுத்து எப்பப்பெல்லாம் புள்ளி வச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, எகர ஒகர குறில் எழுத்துக்களை வந்து குறிக்க வந்து
மேல வந்து புள்ளி வச்சாங்க. இது வந்து தொல்காப்பியர் காலத்துல இருந்தே வழக்கத்துல இருந்திருக்கு. எடுத்துக்காட்டா வந்து இப்ப எது அப்படிங்கிறது வந்து இதுல ஏ வந்து குறில். ஓகேங்களா? சோ மேல புள்ளி வச்சா குறில் எழுத்து அப்படின்னு அர்த்தம். மேல வந்து புள்ளி வைக்கலன்னா நெடில் எழுத்து அப்படின்னு அர்த்தம். இப்ப குறில்ல எது அப்படின்னு எழுதுறத வந்து மேல புள்ளி வச்சாங்க. ஓகேங்களா? இதவே புள்ளி வைக்காம எது அப்படின்னு எழுதணும்னா அதுக்கு வந்து ஏது அப்படின்னு அர்த்தம். சோ புள்ளி வைக்கலைன்னா நெடில் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதே மாதிரி உயிர்மெய் குறில் எழுத்துக்களை குறிக்கிறதுக்கு நீங்க இந்த எடுத்துக்காட்டை மட்டும் பாருங்களேன். இந்த பிராக்கெட்ல இருக்கிறது மட்டும் பார்த்தாவே உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி பக்கத்துல ஒரு புள்ளி வச்சா நெடில் அப்படின்னு அர்த்தம். இது வந்து உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்து பக்கத்துல ஒரு புள்ளி வச்சா நெடில் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி கை வரிசையில வரதில்ல, இந்த ரெட்டை கொம்பு நம்ம போடுவோம் இல்லையா? சோ இந்த காக்கு முன்னாடி 2 புள்ளி வச்சா அது வந்து ஐகார எழுத்து அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஔகார எழுத்தை எப்படி குறிச்சாங்க அப்படின்னா அந்த உயிர்மெய் எழுத்துக்கு அடுத்து 2 புள்ளி. சோ ஐகாரத்துக்கு உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி 2 புள்ளி வைக்கணும். ஔகார எழுத்துக்கு உயிர்மெய் எழுத்துக்கு அடுத்து 2 புள்ளி வைக்கணும். அப்படி அடுத்து 2 புள்ளி வச்சா அது வந்து ஔகார வரிசை அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி மகர எழுத்தை குறிக்கிறதுக்கு வந்து எப்படின்னா பா போட்டு நடுவுல புள்ளி வச்சாங்க. சோ மா அப்படின்னு குறிக்காம இம் அப்படின்னு குறிக்காம பா போட்டு நடுவுல ஒரு புள்ளி வச்சாங்க. குற்றியலுகிற குற்றியலிகிற எழுத்துக்களை குறிக்க மேலையும் புள்ளி வச்சாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ இத்தனை விதங்கள்ல தமிழை வந்து எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? சோ அடுத்து தமிழ் மொழியோட உருவ மாற்றம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா சோ இப்பதான் நம்ம துணைக்காலை வந்து பயன்படுத்துறோம். வந்து துணைக்கால் வந்து அவங்க பயன்படுத்தல. அதுக்கு பதிலாக தான் இந்த புள்ளிகளை வந்து பயன்படுத்தினாங்க. சோ நெடில குறிக்க ஒற்றை புள்ளி பயன்படுத்தினாங்க. அதுக்கு பதிலா இப்ப நம்ம துணைக்காலை பயன்படுத்துறோம். அதே மாதிரி ஐகார உயிர்மெய் எழுத்தை குறிக்கிறதுக்கு முன்னாடி 2 புள்ளி வச்சாங்க இல்லையா? அதுக்கு பதிலா நம்ம இணை கொம்ப பயன்படுத்துறோம். ஔகார எழுத்தை குறிக்கிறதுக்கு அதுக்கப்புறமா 2 புள்ளி வச்சாங்களா? அதுக்கு பதில் நம்ம கொம்புக்கால், இந்த இதை வந்து லான்னு சொல்லக்கூடாது, கொம்புக்கால் அப்படின்னு சொல்லணும். ஔகார வரிசையில் வரும்போது இதை வந்து நம்ம பயன்படுத்துறோம். எழுத்து சீர்திருத்தத்தோட தேவை என்ன? எதனால எழுத்து சீர்திருத்தம் வந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம்னா இப்ப ஓலைச்சுவடிகள்ல இருக்கிறத வந்து எல்லாருனாலையும் படிக்க முடியாது. அதே மாதிரி ஓலைச்சுவடிகள்ல எழுதியிருக்கும் போது பார்த்தோம்னா அதுல வந்து புள்ளி வைக்க முடியாது. ஏன்னா புள்ளி வச்ச ஓலைச்சுவடி வந்து கிழிஞ்சிடும். அதே மாதிரி நிறுத்தற்குறி இட முடியாது, பத்தி பிரிச்சு எழுத முடியாது. இது மூலமா படிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒரு வாக்கியம் வந்து குறில்ல இருக்கா நெடில்ல இருக்கா அப்படிங்கறது வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. சோ இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காக தான் எழுத்து சீர்திருத்தம் வந்து தேவைப்பட்டது. சோ எழுத்து சீர்திருத்தத்தை யார் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா தமிழ் எழுத்துக்கள்ல மிக பெரும் சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் வந்து வீரமாமுனிவர். ஓகேங்களா? வீரமாமுனிவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா எகர ஒகர வரிசை எழுத்துக்கள்ல இந்த புள்ளி வருது இல்லையா? இந்த புள்ளி வர்றதுனால ஏற்படக்கூடிய குழப்பத்தை அவர் வந்து தீர்க்கறதுக்காக குறில்னா ஏ போடணும், நெடில்னா ஏ போட்டு கீழே வந்து இழுத்து விடணும், நீள் போட்டுட்டு காட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வடிவத்தை கொண்டு வந்தாரு. அதே மாதிரி குறில் ஓனா இப்படி போடணும், நெடில் ஓ அப்படி போடணும், ஓ போட்டு சுழிச்சு விடணும் அப்படிங்கிற வடிவமும் வீரமாமுனிவர் கொண்டு வந்ததுதான். சோ இவர் என்னென்ன கொடுத்திருக்காருன்னு பாருங்க. மேல வந்து புள்ளி வச்சா குறில் அப்படின்னு அர்த்தம். சோ இவர் வந்து புள்ளி வைக்காம எழுதணும் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி நெடிலுக்கு வந்து கீழே சுழிச்சு விடணும் அப்படின்னு சொன்னாரு. சோ ஏ ஏ ஓ ஓ கேவை வந்து மேல புள்ளி வைக்காம எழுதணும். இதுவே நெடிலா இருந்துச்சுன்னா ரெட்டை கொம்பு போடணும் அப்படிங்கறதும் வீரமாமுனிவர் சொன்னதுதான். ரெட்டை கொம்பு போட்டு துணைக்கால் போடணும் அப்படிங்கிறதும் வீரமாமுனிவர் சொன்னதுதான். அடுத்த சீர்திருத்தம் கொண்டு வந்தவர் வந்து பெரியார். சோ பெரியாரோட எழுத்து சீர்திருத்தம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா துணைக்கால் கொண்டு வருது. சோ 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நம்ம இந்த மாதிரி நெடிலுக்கு வந்து துணைக்கால் வந்து நம்ம போடல. அதுக்கு பதிலா இந்த மாதிரி சுழிச்சுதான் எழுதணும். நா ரா நா அப்படின்னு எழுதணும். இதே மாதிரி ஐகார எழுத்துக்கெல்லாம் வந்து பார்த்துட்டோம்னா முன்னாடி ஒரு சுழி கொம்பு மாதிரி போட்டு எழுதணும். நை லை லை அப்படின்னு அர்த்தம். சோ இதுக்கு பதிலா முன்னாடி ரெட்டை கொம்பு போட்டு சுழிச்சு விடணும் அப்படிங்கிறது வந்து பெரியாரோட எழுத்து சீர்திருத்தமா இருந்தது. சோ இதை வந்து இப்ப கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ இந்த எழுத்துக்கு பதிலா நம்ம இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டும் நடைமுறைப்படுத்திட்டு வராங்க. சோ இதோட இந்த லெசன் வந்து நமக்கு முடியுது. ஓகேங்களா? இப்ப இதோட மதிப்பீடு வந்து பார்த்துடலாம். தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெறதுக்கு எது காரணமா இருந்ததுன்னா அச்சுக்கலை காரணமா இருந்தது.
வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து வந்து வட்டெழுத்து அப்படின்னு சொல்றோம். தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில ஈடுபட்டவர் தந்தை பெரியார். இந்த 4 ஆப்ஷன்ல தந்தை பெரியார். வீரமாமுனிவர் கொடுத்தாங்கன்னா அவரையும் நம்ம மென்ஷன் பண்ணணும். அடுத்து கடைச்சங்க காலத்துல எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்களை வந்து கண்ணெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எழுத்துக்கள்ல புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் யாரு அப்படின்னா வீரமாமுனிவர் தான். அடுத்த பகுதி விரிவானம். இது வந்து துணைப்பாட பகுதி. இது வந்து மொழி வந்து வளரும் தன்மை உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லெசன்ல வந்து நம்ம எதை பத்தி மோஸ்ட்லி பார்ப்போம் அப்படின்னா, நம்மளோட தமிழ் எழுத்துல ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கு. ஒரு எழுத்து மூலமா அதுக்கு நிறைய அர்த்தங்களை வந்து நம்ம சொல்லலாம். அதை தான் இந்த லெசன்ல வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. கல் தோன்றிய காலம், உயிரோட்ட இயக்கம் இவற்றை போல சொல் தோன்றிய காலம், இயக்கம் ஆகியவற்றால சொல்லும் தேய்தல் இயற்கை. அதாவது சொல்லும் ஒரு சொல்ல வந்து தேய்ஞ்சு குறிலாகி ஒரே ஒரு சொல் மூலியமா அதோட அர்த்தத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழி வந்து செந்தமிழாகவும் செழுந்தமிழாகவும் உயிரோட்ட தமிழாகவும் இருந்து வருது. தமிழ்ல சொல் அப்படிங்கிறதுக்கு நெல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அதுல இருந்துதான் சொன்றி சோறு அப்படிங்கிறது வந்தது. நெல்லுல பதர் இருக்கு, ஆனா சொல்லுல பதர் இருக்க கூடாது. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொன்னது யாருன்னா தொல்காப்பியர். இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொன்னது யாருன்னா தொல்காப்பியர். மொழி அப்படிங்கிறதுக்கு சொல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. சொல் அப்படிங்கிறதுக்கு நெல்னு ஒரு பொருள் இருக்கு. மொழி அப்படிங்கிறதுக்கு சொல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. மொழிய வந்து 3 வகையா பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஓரெழுத்து மொழி, ஈரெழுத்து மொழி, அப்புறம் 2க்கு மேற்பட்ட எழுத்துக்களுடைய மொழி அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ஓரெழுத்து மொழி எது அப்படின்னா நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு தொல்காப்பியர் வந்து சொல்லியிருக்காரு. ஆனா நன்னூலார் வந்து வேற ஒண்ணு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? நெட்டெழுத்து 7 பத்தி மட்டும் சொன்னது யாரு அப்படின்னா தொல்காப்பியர். குற்றெழுத்து வந்து ஒன்று தனித்து நின்று சொல் ஆவது கிடையாது அப்படின்னு, குற்றெழுத்து 5ம் மொழி நிறைவு இலவே அப்படின்னு தொல்காப்பியர் வந்து சொல்லியிருக்காரு. நெட்டெழுத்து 7ன்னு சொல்லியிருக்காரு தவிர அது வந்து உயிர்மை நெட்டெழுத்தா உயிர் நெட்டெழுத்தா அப்படின்னு நமக்கு தெரியாது. உயிர்மை நெட்டெழுத்துல 126 நெட்டெழுத்து இருக்கு. ஆனா இவர் சொன்னது 7 நெட்டெழுத்து தான். அதுல எது அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபியூஷன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உயிர் வரிசை இதுல வந்து நன்னூலார் என்ன சொல்றாரு அப்படின்னா, உயிர் வரிசையில 6 எழுத்தும், மா வரிசையில 6 எழுத்தும், தா பா நா அப்படிங்கிற வரிசையில 5 எழுத்தும், கா சா வா அப்படிங்கிற வரிசையில 4 எழுத்தும், யா வரிசையில 1 எழுத்தும், 40 நெடில் ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கு அப்படின்னு நன்னூலார் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நோ து அப்படிங்கிற 2 குறிலையும் சேர்த்து மொத்தமா 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கு அப்படின்னு நன்னூலார் வந்து சொல்றாரு. அந்த வரிசையில என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிராக்கெட்ல வந்து கொடுத்திருக்காங்க. உயிர் எழுத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ. இதை வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த வரிசை இந்த எழுத்துக்களை எழுதி இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறதையும் நீங்க பக்கத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப வந்து நமக்கு எக்ஸாம்க்கு வந்து ஈஸியா இருக்கும். ஓரெழுத்து ஒரு மொழி. ஓகேங்களா? மா வரிசையில வந்து மா, மீ, மூ, மே, மை, மோ. தா வரிசையில வந்து 5 எழுத்து. பா வரிசையில வந்து 5 எழுத்து. நா வரிசையில இந்த 5 எழுத்து. இது வந்து வீடியோ வந்து பாஸ் பண்ணி வச்சுட்டு நோட் பண்ணிக்கோங்க. கா வரிசையில இந்த 4 எழுத்து. சா வரிசையில 4 எழுத்து. வா வரிசையில 4 எழுத்து. யா வரிசையில ஒண்ணே ஒண்ணுதான். யா மட்டும்தான். குறில் எழுத்துல 2 நோ து இந்த 2 எழுத்து மட்டும்தான். இப்போ வந்து அந்த ஓரெழுத்து மொழியில இருந்துதான் வந்து கலைச்சொல் வந்து உருவாச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ பூ அப்படிங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி. அதே மாதிரி கா அப்படிங்கறதும் ஓரெழுத்து ஒரு மொழி. கானா காடுன்னு அர்த்தம். பூனா பூ அப்படிங்கறது ஒரு அர்த்தம். இந்த 2ஐயும் சேர்ந்து பூங்கா அப்படிங்கிற கலைச்சொல் வந்து உருவாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி யா அப்படிங்கிறது வினா எழுத்து தான். இதை வச்சே நம்ம யாது, யாவர், யாவன், யாவல் இந்த மாதிரி நிறைய வினாவுக்கு முன்னாடி யா வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஆ வந்து ஒரு எழுத்து ஒரு மொழி, மா அப்படிங்கறதும் ஒரு எழுத்து ஒரு மொழி. இந்த 2ஐயும் சேர்த்து நம்ம ஆமா அப்படிங்கிற ஒரு கலைச்சொல்லை வந்து உருவாக்கி இருக்கோம். அதே மாதிரி காட்டு பசுவுக்கு ஆமா அப்படின்னு ஒரு பெயர் இருக்காம். அதையும் நோட் பண்ணிக்கோங்க.
மா அப்படிங்கிற ஒரு எழுத்து ஒரு மொழியில விலங்குன்னு ஒரு பெயர் இருக்கு. அதே மாதிரி நம்ம மாநாடு, மாநிலம், மாஞாலம் அப்படிங்கிற வெவ்வேறு கலைச்சொற்களை வந்து உருவாக்கியிருக்கோம். மாநிறம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கலைச்சொல் தான். ஸோ விலங்குன்னு வந்து குறிப்பிடுது இல்லையா மா அப்படின்னு. அதனாலதான் நம்ம அரிமா, பரிமா, நரிமா, வரிமா, கரிமா அப்படிலாம் விலங்கின பெயராக நம்ம குறிப்பிடுறோம். ஈ அப்படிங்கிறது வந்து ஒரு பொது பெயர். இது எதை குறிக்கும்னா ஓயாது ஒளி செய்யக்கூடிய ஒளி குறிப்பை குறிக்கும். இதை வந்து மாட்டு ஈ, தேன் ஈ அப்படின்னு நம்ம பகுத்து வழங்குறோம். அதே மாதிரி ஈ அப்படிங்கிறதுக்கு வந்து ஈக அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. ஆனா நம்ம வந்து இந்த ஈ அப்படின்னு பல்ல காட்டாத அப்படிங்கறதெல்லாம் நம்ம சொல்றோம் இந்த ஈ அப்படிங்கிற ஒரு எழுத்தை வச்சு. அடுத்து ஆண் அப்படிங்கறது ஆ அப்படின்னு குறுகிருக்கு. மான் அப்படிங்கிறது மா அப்படின்னு குறுகிருக்கு. கோன் அப்படிங்கிறது கோ அப்படின்னு குறுகிருக்கு. தேன் என்பது தே அப்படின்னும், பேய் என்பது பே அப்படின்னும் குறுகிருக்கு அப்படின்னு. அதாவது எழுத்துக்கள் வந்து தேய்மானமாய் கரைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எட்டத்தில் போகிற ஒருவனை நம்ம ஏய் அப்படின்னு தொலைவில் இருக்கும்போது ஏய் அப்படின்னு கூப்பிடுவோம்ல. ஆனா ஏய் அப்படின்னு நம்ம முழுமையா ஒழிக்கிறது கிடையாது. ஏ அப்படின்னு மட்டும் நம்ம சொல்றோம். சோ ஏய் அப்படிங்கிறது ஏ அப்படின்னு வழக்குல மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சோ இந்த ஏய் அப்படிங்கிறதுக்கு வந்து கூடு, பொருந்து, சேர் அப்படின்னு பொருள். ஏவுதல் அப்படிங்கிறது வந்து அம்பு விடுதல் அப்படின்னு அர்த்தம். ஏவும் அம்ப வந்து ஏ அப்படின்னு மாறி இருக்கு. அதே மாதிரி சீக்கிரமா போய் தன்னோட கடமையை செய்பவனை வந்து ஏவலன் அப்படின்னு சொல்லுவோம். அம்பு விடக்கூடிய கலைய ஏகலை அப்படின்னும், அதுல சிறந்தவனை ஏகலைவன் அப்படின்னும் தமிழ் நூல்கள் வந்து சொல்லுது. ஏவு அப்படிங்கிற சொல் வந்து ஏ என்று ஆனது மட்டும் இல்லாம எய் அப்படின்னும் ஆயிடுச்சு. சோ முள்ளம்பன்றியோட பழம்பெயர் வந்து எய் பன்றி அப்படின்னு சொல்றாங்க. சோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. முள்ளம்பன்றியோட பழம்பெயர் வந்து எய் பன்றி. அம்பை எய்பவர் வந்து எயினர், அவங்களோட மகளிர் வந்து எயினியர் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இதோட நூல்வழி வந்து பார்த்தலாம். செந்தமிழ் அந்தனர் அப்படின்னு அழைக்கப்படுறவர் யாருன்னா ரா இளங்குமரனார். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இளங்குமரனார் வந்து செந்தமிழ் அந்தனர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இவர் வந்து பள்ளி ஆசிரியராக பணியாற்றவர், நூலாசிரியர், இதழாசிரியர், உரையாசிரியர், அப்புறம் தொகுப்பாசிரியர் அப்படின்னு பன்முகத்திறன் பெற்றவர். இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் இந்த மாதிரி பல நூல்களை எழுதியிருக்காரு. தேவநேயம் அப்படிங்கிற நூலை வந்து தொகுத்திருக்காரு. சோ எழுதுல தொகுத்திருக்காரு. திருச்சிக்கு பக்கத்துல அல்லூர் அப்படிங்கிற ஊர்ல வந்து திருவள்ளுவர் தவச்சாலையையும் பாவனார் நூலகத்தையும் அமைச்சிருக்காரு. இவரோட தமிழின் தனிப்பெருஞ்சிறப்புகள் அப்படிங்கிற நூலில இருந்து செய்திகளை தொகுத்துதான் இப்ப நம்ம மேல வந்து படிச்சிருக்கோம். ஓகேங்களா? இதுல இருக்கிறது எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ் தான். ஹைலைட் பண்ணிருக்கிறது எல்லாமே இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்ப நம்ம கடைசியான இலக்கண பகுதிக்கு வந்துட்டோம். எழுத்துக்களோட பிறப்பு. இப்ப எழுத்துக்கள் வந்து நாவுல எங்க இருந்து பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆ, உ, காப்பா. இதை வந்து நம்ம உச்சரிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு பகுதியில இருந்து நமக்கு பிறக்குது. சோ எழுத்துக்களை வந்து பொதுவா எப்படி பிறக்கும் அப்படின்னா மார்பு, தலை, கழுத்து, மூக்கு இந்த 4 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல பொருந்திதான் ஒலிக்கும். இதழ், நாக்கு, பல், மேல்வாய் இந்த 4 இடத்தோட உறுப்புகளோட முயற்சினால வேறு வேறு ஒலிகளா எழுத்துக்கள் வந்து பிறக்குது. இதனைதான் எழுத்துக்களோட பிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. எழுத்துக்களோட பிறப்புனா இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு அப்படின்னு 2 வகையா பிரிக்கலாம். இப்போ இது வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. உயிரெழுத்துக்கள் வந்து கழுத்தை இடமா கொண்டு பிறக்குது. வல்லின மெய்யெழுத்துக்கள் 6 மார்பை இடமா கொண்டு பிறக்குது. மெல்லின மெய்யெழுத்துக்கள் 6 மூக்கை இடமாக கொண்டு பிறக்குது. அதே மாதிரி இடையின மெய்யெழுத்துக்கள் 6 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்குது. ஆயுத எழுத்து வந்து தலையை இடமாக கொண்டு பிறக்குது. இது எல்லாமே உயிரெழுத்து எங்க, வல்லினமை எங்க, மெல்லினமை எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். அடுத்து இந்த உயிரெழுத்துக்கள் 12 தனித்தனியா நம்ம சொல்லியிருக்காங்க. அ, ஆ இந்த 2ம் வாய் திறத்தல் ஆகிய முயற்சியால பிறக்குது. இ, ஈ, ஏ, ஐ இந்த 5ம் வாய் திறக்கோட முயற்சியோட நாக்கோட அடி ஓரமா மேல்வாய் பல்ல பொருந்தும் முயற்சியில பிறக்குது. அதே மாதிரி உ, ஓ, ஓ, ஔ இந்த 5ம் வந்து வாய் திறக்கும் முயற்சியுடன் இதழ்களை குவிப்பதால பிறக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மெய் எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம்னா இது வந்து ஒரு பெரிய லிஸ்டே போகும்.
ஆனா இதை வந்து பொருத்துகளை புக் பேக்ல கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இக்கு இங்கு அப்படிங்கிறது வந்து நாவோட முதற் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால பிறக்குது. இச்சு இஞ்சு வந்து நாவோட இடைப்பகுதி நடு அன்னத்தோட இடைப்பகுதியை பொருந்துவதால பிறக்குது. இட்டும் இன்னும் வந்து நாவோட நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால பிறகுது. ஸோ நாவோட நுனி அன்னத்தின் நுனி. இங்க நாவோட இடைப்பகுதி நடு அன்னத்தோட இடைப்பகுதி. இந்த மாதிரி நீங்க க்ளூ வேர்டு வச்சு படிச்சுக்கோங்க. இத்து இந்து இந்த வந்து மேல்வாய்ப்பல்லோட அடிய நாக்கோட நுனி வந்து தொடுதலா பெருக்குது. இப்பு இம்மு இது வந்து மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால பிறக்குது. ஈ வந்து நாக்கோட அடிப்பகுதி மேல்வாயோட அடிப்பகுதியை பொருந்துவதால பிறக்குது. இரும் இள்ளும் வந்துட்டு நாக்கோட நுனி மேல்வாய வருடுவதால பிறக்குது. இந்த குண்டியில் வந்து மேல்வாயோட பல்லோட அடிய நாக்கு ஓரங்கள் தடித்து நெருங்குவதால பிறக்குது. இல் வந்து மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால பிறக்குது. இவ்வு அப்படின்னு சொல்றது வந்து மேல்வாய் பல்லை கீழ் உதடு பொருத்துவதால பிறக்குது. இரு இன்னா இந்த ரெண்டு மெய் வந்து மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால பிறக்குது. இந்த சார்பெழுத்துக்கள் எல்லாமே இந்த உயிரெழுத்தும் இந்த மெய்யெழுத்தும் எதோட தோன்றி வருதோ அந்த இடங்களோட முயற்சிகளால சார்பெழுத்துக்கள் பிறக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட மதிப்பீடோட நம்ம இந்த பகுதியை முடிச்சுக்கலாம். இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் எது அப்படின்னு பார்த்தா உ. ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் வந்து தலை. வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் வந்து மார்பு. நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொறுத்துவதால பிறக்கும் எழுத்துக்கள் வந்து இட்டு இன்ன. கீழ் இதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து வந்து இவ். பொறுத்துக்கள் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க 3 1 4 2. ஸோ 1க்கு வந்து 3. இக்கு இங்கு வந்து நாவின் முதல் அன்னத்தின் அடி. இச்சு இஞ்சு வந்து நாவின் இடை அன்னத்தின் இடை. இட்டு இன்னு வந்து நாவின் நுனி அன்னத்தின் நுனி. இத்து இந்து வந்து நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடி. இத்து இந்து வந்து நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடி. 3 1 4 2 தான் இதுக்கு வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து மரபு ஒளி மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆந்தை வந்து அலரும், காகம் கரையும், சேவல் கூவும், குயில் கூவும், கோழி கொக்கரிக்கும், புறா குணுகும், மயில் அகவும், கிளி பேசும், கூகை குளரும். தொகை மரபு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம்னா மக்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஆ நிறை அப்படின்னு சொல்லுவோம். ஆனா பசுக்கள். ஸோ அவங்க அந்த கூட்டத்தை வந்து ஆ நிறை அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டு கூட்டத்தை வந்து ஆட்டு மந்தை அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதோட நமக்கு 8th ஸ்டாண்டர்ட்ல இயல் 1ல நம்ம 5 பிரிவையும் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல இயல் 2 பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.